இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா 10வது முடிச்சவங்களுக்கு ஒரு அருமையான வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ கிடையாது, இது அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு சார்ஜ் மேலே கட்டணமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சம்பளமும் வந்து பார்த்திங்கன்னா 69,100 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பு இந்திய கடற்படையில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உதவியாளருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். 10th முடிச்சிருந்தாவே போதும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷனு, சேலரியும் ஹை லெவலில் கொடுக்குறாங்க. வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 300க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ போய் வீடியோக்குள்ளே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்திய கடற்படை ஆட்கள் சேர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 327 குரூப் சி பதவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க நண்பா. இப்போதே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 உடனே அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த ஜாப் கிடைச்சுன்னா உங்கள் லைஃபே செட்டில் ஆகிடும். என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 327 வேகன்சி 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று சிராங் ஆஃப் ஸ்கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 57 வேகன்சியும், ஸ்கார்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 192 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீயணைப்பு வீரர் வந்து பார்த்திங்கன்னா 73 வேகன்சியும், டாபாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிராங் ஆஃப் ஸ்கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10வது முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10வது படிச்சிருந்தாவே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் 10வது தான் கொடுத்துருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீச்சல் அறிவே பதிவு செய்யப்பட்ட கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீயணைப்பு வீரர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கடலுக்கு முந்தைய பயிற்சி படிப்பு வந்து பார்த்திங்கன்னா முடித்திருக்காங்க. இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கடலில் நீங்கள் தீயணைப்பு வீரராக ஒர்க் பண்ணணும், அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா படிப்பு இருக்குது, அதெல்லாம் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாபாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் 10th தான். இதில் நீச்சல் அறிவு இருந்தாவே போதுமானு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 25 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் எஸ்சி எஸ்டிக்கு விண்ணப்பதாருக்கு 5 இயர்ஸும், ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துறோம். பிடபிள்யூபிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 13 இயர்ஸும், எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸ் படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிராங் ஆஃப் ஸ்கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,500லேருந்து 81,100 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கார்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000லேருந்து 56,900 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தீயணைப்பு வீரருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000லேருந்து 56,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டபாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000லேருந்து 56,900 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய பட்டியல் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. அதுக்கு மேலே சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நண்பா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எழுத்து தேர்வு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எழுத்து தேர்வு பண்ணுறாங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சது. இது அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 12/3/2025 1/4/2025 அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடணும்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.